என்னப்பா வேலை இடமில்ல விசடாக கிடக்குது இருக்கா. என்ன வேலை எடுத்தாலும் செட் ஆகுதில்ல. வருமானம் ஒன்று தேவை தானே கட்டாயம். இப்போ வேலை இடம் இல்லை ஒன்றும் இல்லாமல் கிடக்கு. ஒரு வேலையை தேட கொண்டு பார்த்தா நாங்கள் தான் வாயை கட்டி வயதை கட்டி அப்படி ஒரு மாதிரி சமாளித்து கொண்டு போகிறோம். இப்போத்த பிள்ளைகளும் மாமே அதை கொண்டா இதை கொண்டா அப்படி கொண்டா இப்படி கொண்டா ரைட் ரைஸை கொண்டா அங்கே காலேஜுக்கு போவோம், அதை பூத்திட்டுக்கு போவோம்ண்டு ஐஸ்கிரீமை கொண்டாண்டு அது ஒரு பக்கம். நாங்கள் நடந்து சைக்கிளேண்டு எத்தினாண்டு அது மோட்டர் சைக்கிளாண்டா பெட்ரோல் அடிக்க கொள்ளாண்டு நம்ம நான் காசு கொஞ்சம் சின்னாவே காணலை. கொஞ்சம் கேப் பண்ணிட்டு பார்த்தா ஃபுல் டைட்டாக கிடக்கு. அப்படி கன பிரச்சனையை பார்க்கணும். தோட்டம் செய்ய வேணுமெண்டா தோட்டமும் அவன் கொண்டை கொட்டி போட்டு இப்போ அதுக்கு காசு நியாயமான தோட்டம் கொஞ்சத்தை ஜெயமண்டு பழுக்கிட்டு நியாயமான காசையும் அதுக்குள்ளே கொட்டி போட்டோம். நாளை செலவுகள் வரவுகளை கணக்கு பார்க்க மண்டை உரைக்குது. 1000 ரூபா எடுத்துட்டு பழுக்கிட்டு அப்போ திரும்பி போய் பார்த்தா வரும் போக்கேட்டா கிடக்கு. அப்போ என்ன செய்கிறது? அதுவும் போய்க்க மீதும் வீட்டை போய்க்க வாங்கிட்டு தான் போகணும். பழுக்கிட்ட விலைக்குள்ள அது இது உப்பு பொடி புலாகான்னு சொல்லி எத்தனை 32 ஜாமான்னு சொல்லி விடுங்க. அப்போ எல்லாம் பிரச்சனை தான். பார்ப்போம். இவன் தம்பிக்கு ஒரு அடிப்போம் வெளிநாட்டுக்கு. என்ன செய்யாது கிழிச்சு விடுறான் என்ன. ஹலோ ஓம், நான் இப்படி தாசண்ண கதைக்கிறேன். சொல்லுங்க அண்ணா. எப்படி சோமா இருக்கிறீங்களே? ஓமன் எங்களுக்கு என்ன குறை என்ன? நான் நல்ல சோமா இருக்கேன். அப்ப நீங்க என்ன மாதிரி சோமா இருக்கிறீங்களா? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். நான் தம்பி இப்போ கொஞ்சம் தெரியாது வேலையாள் விளையாட்டியால் கொஞ்சம் டைட்டாக கிடக்குது சில பாடுகளும். நீங்கள் எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? என்ன சாப்பிட்டீங்களோ? நான் சாப்பிட்டேன். நல்ல சுகம். அப்ப என்ன போகுது நாட்டு நிலவரங்கள்? நாட்டு நிலவரம் என்ன இந்த காசு இருந்தால் வாழலாம். ஐயோ வாமன்ற மாதிரி தான் நிலைமை. எங்க உங்க இருக்கிற ஆட்களுக்கு நிறைய பேருக்கு தான் உதவி செய்யறேன் தான். 1000 பேருக்கு அன்றைக்கு அன்னதானம் போட்டுறான். பிறகு பள்ளிக்கூடத்துக்கு 10,000 பேக் பண்ணி கொடுத்தனான். அங்க கோயிலுக்கு 3 லட்சம் கொடுத்தனான். இப்படி நிறைய பேருக்கு கொடுத்தோம். நானும் கேள்விப்பட்டேன் பேப்பர்ல வந்தேன். அவங்க சின்னதப்படியில் கதாச்சவங்க. எனக்கு இந்த உதவி பப்ளிசிட்டி எல்லாம் பிடிக்காதானே. நான் உதவி செய்யணும். எத்தனை பேருக்கு இன்னும் உதவி செய்ய இருக்கு. நான் உதவி செய்யணும். தெரியும் தான். இப்போ உங்களுக்கு இஞ்ச திராக்கள் காய்ச்சிருப்பேன் தான். சிலவு வித்தாயங்கள் அந்த சிலவு இந்த சிலவு வாழ்க்கை சிலவு பெருசாக உயர்ந்து கொண்டு போகுது. சாமான் ஜாக்கெட்டு வாங்குறதுக்கு இவ்வளோ ஒரு நாளைக்கு சில வரும் 2000, ஒரு நாளைக்கே 2000 3000 சில வரும் கூட பகட்டா வாழ்றேன்டா. அதான் கைத்த கட்டி வாழ்ந்தா ஒரு 1000 ரூபா இருந்தாலும் ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு மாட்டோம். பெட்ரோல் அதுகளை விட மற்றபடி நல்லாலும் எங்களுக்கு அந்த கட்ட வழக்கங்கள் கூடி பேர்கள் அது ரெண்டு இல்லாதபடியே நாங்கள் வாழ்க்கை செலவு பெருசாக தாக்காது. இருந்தாலும் சாப்பாட்டு செலவு அப்படி இப்படி பார்த்து கொண்டு போயிருக்க 1000 ரூபாய்க்கு கூட 1500 அப்படித்தான். 1000 1500 அப்படி போகணும். உங்களுக்கு குடியல் இல்லாதபடியா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். எனக்கு இப்போ கொஞ்சம் வேலையாளும் கொஞ்சம் ரைட்டாக கிடக்கு தான் முடியும். வேலையாள் கொஞ்சம் இல்லாமல் கிடக்குது. உங்கள்ட்ட ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணு சொல்லி யோசிக்கிறேன். பேசி போடாதீங்கோ. என்ன ஹெல்ப் பண்ண? கொஞ்சம் உதவி செய்வீங்களே. நடுக செய்ய வேண்டவை இல்லை. இப்போ ஒரு கடன் டைட்டாக கிடக்குது. நீங்கள் வீட்டை மேனேஜும் பேசிக்கொண்டு என்னப்பா சாப்பிட்றதுக்கு என்ன ஆகுது? தம்பிட்டாலும் கேளுகள்ண்டு ஒரே ஆக்கினையாக கிடக்குது. என்ன நீங்க வேலை செய்கிறீங்களான்னு? இப்போ தெரியாது. கொஞ்ச நாள் இப்போ நான் கொஞ்சம் விட்டுட்டேன். இப்போ தெரியாது. நடுக போ கஷ்டம் தானே வேலைக்கும். அப்போ நான் பின்ன பார்த்துட்டு லீவை போட்டேன் டக்கண்டு. என்னென்ன சொல்றீங்க? நான் எனக்கு எங்களுக்கும் தெரியும் தான். உங்களோட எங்க எல்லாமே நானும் 4 வீட்டுக்கு வாடகை அது இது கண்டு கொடுத்து இந்த குடும்ப செலவுகள் அந்த செலவுகள் மற்றது கரண்ட் பில்லுகள் தண்ணி பில்லுகள் எல்லாம் நிறைய கட்டி அதுக்கு கொடுக்க கணக்கும் சரியா போகுது. அப்புறம் எங்க என்ன மிச்சம்? நாங்களும் என்ன வெட்டி கொத்தி அழுறோம். எல்லாம் இப்படித்தான் கஷ்டம் தான். நீங்களும் உழைக்கிறீங்களா? நாங்களும் இங்க கஷ்டப்படுறேன். நீங்களும் ஊருக்கு உதவி செய்யுங்க. இங்க சகோதரங்கள் எப்போ கேட்டாலும் நீங்கள் தண்ணி பில்லு கரண்ட் பில்லு அந்த பில்லு இந்த பில்லுன்னு சொல்லி அடுக்கி கொண்டு போறீங்களோடைய பார்த்து ஒரு சின்ன ஹெல்ப் கொண்டு சொல்லி பெரிய அதை உதவி செய்ய மாட்டீங்களா? நீங்களெல்லாம் நல்லா தானே இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன குறை? நீங்கள் இருக்கிறோம். நல்லா தான் இருக்கோம்.
இப்போ கொஞ்ச நாள் கொஞ்சம் தெரியாது நடுகையில் மனுஷன் கொஞ்சம் ஓய்வு எடுப்பு பண்ணி கொஞ்ச நாள் லீவை போட்டு நிற்கிறான். தோட்டங்களும் கொஞ்சம் கொட்டி போட்டன் கிடந்த காசு ஒன்றும் பேக் கேமில் பலன் தெரியல. உங்க இருந்து யார் கேட்டாலும் தாஸ் நல்லா இருக்கிறான், தாஸுக்கு அங்க காசு இருக்கு, இங்க காசு இருக்கு, அப்படி இப்படி எல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. அவங்க பூவை மூட்டை அவுட்டு விடுவாங்க நல்லா இருக்கான்னு அவனுக்கு தான் தெரியும். நாங்கள் ஒவ்வொருத்தரும் படுற கஷ்டம். இப்போ என்ன புறத்தியாரே செய்ய போறீங்களா? அவருக்கு தானே பார்த்து கொஞ்சம் செய்யுங்க தம்பி. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு புண்ணியமாக போகும் இல்லை. நீங்கள் ஊருக்கு உதவி செய்து அங்கே கோயிலுக்கு கொடுத்தனீங்களான்னு தெரியும் கேள்விப்பட்டேன். பள்ளிக்கூடத்தை கொடுத்தனீங்க கேள்விப்பட்டேன். எங்க மண்டபத்தை கொடுத்தீங்களா அங்கேயே ஒரு பணக்காரருக்கும் கொடுத்துருக்கிறீர்கள் காசு. அதெல்லாம் இடையில கஷ்டப்பட்டு நொந்து போகணும்னு சொல்லி கேட்க நீங்கள் செய்யறீங்களோ செய்யல. என்னட்ட என்ன இருந்த காசெல்லாம் கொடுத்து தானே முடிஞ்சுது. இப்ப என்னட்ட இல்ல, உங்களுக்கு தர்றதுக்கு ஒன்றுமே இல்ல. அப்புறம் 10-15 நாள் கழிச்சு பாப்போம். என்ன நீங்கள் முதல் நீங்க உழைச்சு முன்னேற வழியை பாருங்க. சும்மா எங்களை நம்பி இருக்காங்க, எந்த நேரமே நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம் நம்பி கொண்டிருக்கோம். அது முட்டாள்தனம். நீங்கள் வெளிநாடு வழியா தானே கேட்கிறோம். இல்லாட்டி உள்ளூர்ல நாங்கள் என்னென்னு கேட்போம். வெளிநாடுன்னா வெட்டி ஆள்றோம். நாங்களும் கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறோம். நித்திரம் உழைச்சு எவ்வளவு கஷ்டப்படுறோம். நீங்கள் பேர் எடுக்கிற பிளான் நாக்கப்பும் கூட பிளான் என்ன ஊருக்கு உதவி செய்து பேர் எடுக்கிற பிளான் போட எனக்கு ஒரு பேரும் வேண்டாம நான் எல்லாம் நான் இருக்கிற எல்லாம் கொடுத்துட்டு போவேன். என்னட்ட இப்ப தற்போதைக்கு இல்ல என்ன காசு. நான் இப்ப வேலைக்குன்றாங்க போறேன். எங்க வைங்க நான் பிற எடுக்கிறேன். அவனார் சொன்ன மாதிரி பழமொழி புள்ளிகள் இங்க பசி பட்டினில கிடக்குது, இவர் 63 பூசை கொடுக்குறாருன்ற கதை மாதிரி ஞாபகம் வருது எனக்கு. பாப்பா வைக்கிறேன் நான். நீங்கள் பார்த்து செய்யுங்க. சரி என்ன வைங்க வரேன். நான் வேலையில நிக்கிறீங்களே. நான் இப்ப வேலையில நிக்கிறேன். கொஞ்சம் பொறுத்து எத்தனை மணி இப்ப இங்க 11 மணிக்கு என்ன சரி நான் நடிச்ச ஆமத்துல இருந்து வேலை செய்து கொண்டிருக்கேன். நீங்கள் சாப்பிடாதான் நிக்கிறீங்க பாணிக்கிற கதையும் பார்க்க. சரி நான் வைக்கிறேன். சரி எடுக்கிறேன் தம்பி. சரி ஓகே. இது அண்டாலும் கதைக்க அப்படி சொல்லி போட்டு காசை கேட்க நாங்கள் சும்மா இருந்து கேட்டோன்னே விசுக்கிறாங்க. நாங்கள் கேட்டோன்னே அந்த விஞ்சல் நிற்கிறாங்க. கேட்டு மதிப்பு கிட்டான் நிச்சயம். பார்ப்போம். ஏதோ ஒரு படித்தவன் படிகளப்பான் தானே பார்ப்போம். எதுக்கும் இருக்கா